வணக்கம் அன்பு உறவுகளே, இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4Vயோட டிஸ்பிளே கார்டு தான் ஒட்ட போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து 2 இது கொடுத்துருக்காங்க, வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெட் வைப்பர் ஒன்று, ட்ரை வைப்பர் ஒன்று. ஃபஸ்ட்டு வெட் வைப்பரை வச்சு டிஸ்பிளே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். இப்போது ட்ரை வைப்பரை வச்சு அந்த வெட்டலில் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த வெட்டை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீன் கார்டை எடுத்துக்கலாம். டிஸ்பிளேயோட கார்னரில் கரெக்டாக இந்த கார்டோட கார்னர் ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த கவர் அப்படியே மெதுவாக எடுக்கலாம். சாரி, மேலே இல்லை, கீழே இருக்கிற கவரை மெதுவாக எடுக்கலாம். எடுக்கும்போது இந்த ஏர் டேப் இல்லாமல் எடுக்கணும். பர்ஃபெக்ட் சைஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக வர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதுக்குள்ளே டிஸ்பிளே இங்கே வரைக்கும் டிஸ்பிளே இருக்குது. பட் இங்கே வரது வருது. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கரெக்டாக எட்ஜஸ் கரெக்ட் பண்ணி ஊற்றிட்டேன். இங்கேயும் அதே மாதிரி கரெக்டாக இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது. ஸோ அப்படின்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குதுன்னு அர்த்தம். வாங்க அடுத்து இதையும் எடுத்துடலாம். அடுத்தது இதை யூஸ் பண்ணி அப்படியே ப்ரெஷர் பண்ணி வெளியே தரணும். நல்லா ப்ரெஷர் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இந்த கார்னரில் பாருங்கள், இந்த கார்னரில் அந்த கார்னரில் ஒட்டி இருக்குது, ஏர் கேப் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒன்றும் நான் சரியாக ஒட்டலையா இல்லை என்னன்னு தெரில. பட் சின்ன கேப் இருக்குது, ஏர் கேப்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு ஏர் பபுள் ஒன்று இருக்குது, அது போகவே இல்லை. இப்போ இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ கார்னர்ஸில் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நமக்கு போக மாட்டாங்குது, ஏர் கேப்பு வெளியே போக மாட்டாங்குது பபுள்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி ஒட்டிட்டேன். ஓகே, இது வந்து சைஸ் சின்னதுங்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் வந்துருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதான் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒட்டியாச்சு. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.